ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம மார்க்கெட்டிங் சப்ஜெக்டில் பிராண்ட் ஈக்விட்டி அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நான் பிராண்ட் சம்மந்தமாக நிறைய டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோவை நான் எண்ட் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, பிராண்ட் ஈக்விட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பிராண்ட் ஈக்விட்டி அப்படின்னு என்னென்னா பிராண்ட் பில்டிங்கோட ஒரு ப்ராசஸ் தான் பிராண்ட் ஈக்விட்டி. மக்களுடைய மனசில் ஒரு கம்பெனி அவங்களோட பிராண்டை எந்த மாதிரி பில்ட் பண்ணுறாங்க, மற்ற ப்ராடக்டோட கம்பேர் பண்ணுறப்போ என்ன ஸ்பெஷல் இருக்குது, நான் எங்களோட ப்ராடக்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ மற்ற ப்ராடக்டில் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அதை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனில் புரியும் அப்படிங்கிற விஷயத்த மக்கள்கிட்ட எப்படி எடுத்துகிட்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறது தான் பிராண்ட் பில்டிங். ஸோ அதை சரியாக பில்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு லாயல் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அது மூலமா பிராண்ட் ஈக்விட்டி அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும். ஸோ இதை நம்ம பார்க்கலாம். ஸோ பிராண்ட் ஈக்விட்டி அப்படிங்கிறது எப்படிலாம் உருவாகுது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பிராண்ட் இருக்குது. மக்கள் ஏன் ஒரு செப்பரேட் கம்பெனியோட பிராண்டை திரும்ப திரும்ப வாங்குறாங்க அப்படிங்கிற கொஷின் நிறையா பேருக்கு இருக்கும். ஏன் திரும்ப திரும்ப அதே ப்ராடக்டை வாங்குறாங்கன்னா அந்த ப்ராடக்ட் மேலே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் உருவாகிருக்கும். ஏன்னா அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியும் சரி, அதோட ஃபங்க்ஷனாலிட்டியும் சரி, மற்ற பிராண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே ப்ரீமியமாக அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ரீமியம் அட்வான்ஸ்டு லுக்குக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் அதை திரும்பி திரும்பி வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இதுதான் எதை உருவாக்குது அப்படின்னா பிராண்ட் லாயல்ட்டியையும் பிராண்ட் ஈக்விட்டியையும் உருவாக்குது. ஸோ அதுக்கு என்னெல்லாம் ஒரு கம்பெனி பண்ணுறாங்க அப்படின்னா ஆடட் வேல்யூ எ பிராண்ட் பிரிங்ஸ் டு ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் பியாண்ட் இட்ஸ் பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஒரு பேசிக்கான ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். ஓகேவா? பேசிக் இப்போ ஒரு மொபைல்னால் எல்லாராலையும் மொபைலில் பேச முடியும், மெசேஜ் பண்ண முடியும். ஆனால் சில பிராண்டில் ஒரு ப்ரீமியம் அமௌண்ட்டை கொடுத்து அந்த மொபைல் வாங்குறாங்கன்னா அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கும், சேஃப்டி அப்படிங்கிறது இருக்கும். இன்னும் பார்த்திங்க அப்படின்னா அதோட டிசைன், அதோட இன்னோவேஷன், அடிக்கடி அதை இன்னோவேட் பண்ணி அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான பிராண்டை தான் மக்கள் விரும்புவாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆப்பிள் சொல்லலாம். ஸோ இந்த ஆப்பிள் ஐஃபோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அடிக்கடி அதில் இன்னோவேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதோட டிசைனாக இருக்கட்டும், அதோட குவாலிட்டியாக இருக்கட்டும், அதோட சாஃப்ட்வேராக இருக்கட்டும், அதில் அப்டேட்டாக இருக்கட்டும், நிறைய ஃபீச்சர்ஸ் பேசிக்கை விட ரொம்ப அதிகமாக அடிக்கடி அதில் அப்டேட் சூப்பராக கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் வேர்ல்டுலேயே நம்பர் 1 ஆப்பிள் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஆடட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஜஸ்ட் ஒரு பேசிக்கான விஷயத்தை கொடுக்காம அது கூட ப்ளஸ்ஸாக ஒரு விஷயத்தை கொடுக்குறப்போ அதுக்கு மக்கள் ஓகேனா ஆவரேஜாக இருக்கிற அமௌண்ட்டோட ப்ரீமியமான அமௌண்ட்டை கொடுத்து நான் இந்த உங்களோட பிராண்டை, உங்களோட ப்ராடக்டை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவங்களே வாங்குவாங்க. பார்த்தீங்களா? அதுதான் வில்லிங்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆடட் வேல்யூ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ப்ராடக்ட்டுக்கு இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் வாங்குறப்போ அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஆக்சசரிஸை கொடுப்பாங்க, பென்ட்ரைவ் கொடுப்பாங்க, இல்லைனா ஹெட்ஃபோன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான விஷயத்த ப்ளஸ்ஸாக அடிஷ்னலாக கொடுப்பாங்க. இது மூலியமாகவும் பிராண்ட் ஈக்விட்டி க்ரியேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எ பவர்ஃபுல் பிராண்ட் ஹேஸ் ஹை பிராண்ட் ஈக்விட்டி. எந்த ஒரு பிராண்ட் ரொம்பவே மக்கள் மனசில் ஆழமாக பதியுதோ, ஒரு வேல்யூவை க்ரியேட் ஆகுதோ, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கோ, மற்ற பிராண்டை விட அந்த பிராண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப லாயல்ட்டி அந்த பிராண்டுக்கு அதிகமாகுது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் க்ரியேட் ஆகிடுவாங்க. ஒரு குரூப் ஹை அமௌண்ட் ஆஃப் பீப்புள் ஒரு குரூப்பாக இதுதான் நாங்கள் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் ஆனாங்கன்னா அது மூலயமா என்ன உருவாகுதுன்னா ஒரு பிராண்ட் ஈக்விட்டி அப்படிங்கிறது அதுக்கு அதிகமாக உருவாகுது. அதனால் எவ்வளோ காம்படிட்டர்ஸ் வந்தாலும் பீட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க அந்த பிராண்டை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா பிராண்ட் ஈக்விட்டியோட ஒரு ஃப்ரேம் ஒர்க். இது எல்லாமே சேர்ந்தது தான் பிராண்ட் ஈக்விட்டி. இது எல்லாமே சரியாக இருந்தால் மட்டும்தான் பிராண்ட் ஈக்விட்டி க்ரியேட் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லாயல்ட்டி. மக்கள் அந்த ஒரு பொருளை பற்றின ஒரு நல்ல ஒப்பீனியன் அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கணும். ஒரு விசுவாசம் இருக்கணும். ஓகே, இந்த ப்ராடக்ட் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, நம்ம இந்த ப்ராடக்ட்டை தான் எப்போதும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாயல்ட்டியை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. பிராண்ட் அவேர்னஸ். இந்த ப்ராடக்ட்டை பார்த்தா ஓகே, இந்த ப்ராடக்ட் இந்த பிராண்டை சம்மந்தப்பட்டது, இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு
ப்ராடக்ட்டை பார்த்தா அதை வந்து தெரியணும். ஓகே, இது வந்து இந்த பிராண்டு அப்படின்னு தெரிகிற அளவுக்கு அவங்க ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. சில பிராண்டெல்லாம் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறதே சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா, இன்னும் மக்கள் மனசில் அந்த பிராண்டை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஆப்பிள், அதுக்கப்புறம் அமேசான், அதுக்கப்புறம் கூகுள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிராண்ட் அவேர்னஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து டக்குன்னு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இது என்ன சர்ச் என்ஜின் அப்படின்னு பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம பார்த்தாலே ஓகே இது நம்ம கூகுள் அப்படின்னு தெரிஞ்சிடும். மொபைல் எடுத்து பார்த்தாலே ஓகே இது வந்து ஐஃபோன், ஆப்பிள் சிம்பிள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இது மாதிரி சில கம்பெனிஸ் மட்டும்தான் பிராண்டை மக்கள் மனசில் ஆழமாக உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்சீவ்டு குவாலிட்டி. மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற பிராண்டை விட உங்களோட பிராண்டில் என்ன குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப்பிளோட குவாலிட்டி அப்படிங்கிறது மற்றதோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. அது மக்களுக்கும் தெரியும். அதனால தான் ப்ரீமியமான அமௌண்ட்டு கொடுத்து அதை வாங்க முன் வராங்க, இவ்வளோ தான் ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிராண்ட் அசோசியேஷன் அப்படின்னா என்னென்னா மக்களுடைய மைண்டில் எந்த மாதிரி அந்த பிராண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, மைண்டில் இது ரொம்ப நல்ல பிராண்ட், இது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயத்தை வந்து இந்த பிராண்டை நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கும். ஒரு எமோஷ்னல் கனெக்டிவிட்டியை உருவாக்கி வைக்கிறது தான் பிராண்ட் அசோசியேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதர் ப்ராப்பர்ட்டி. மற்ற விஷயங்கள்லாம் என்னென்னா பேட்டன்ட், ட்ரேட்மார்க். அவங்க வந்து கரெக்டாக அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு பேட்டன்ட்டு, காப்பிரைட்ஸு, ட்ரேட்மார்க்ஸ்லாம் வாங்கி வைக்கிறது தான். இது பற்றி நான் தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன். பேட்டன்ட்னா என்ன, ட்ரேட்மார்க்லாம் என்ன அப்படின்னு வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வீடியோஸ் போய்ட்டு பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு பிராண்ட் எக்விட்டி உருவாகும் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆடட் வேல்யூ. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி செகண்ட் பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா ஆடட் வேல்யூ அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மீனிங் சொன்னேன், அதுதான் இது. ஆடட் வேல்யூ அப்படின்னா என்னென்னா சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் ஆன் ப்ராடக்ட். பேசிக்காக இல்லாமல் பேசிக்கோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை கொடுக்கறது தான் வந்து என்னென்னா ஆடட் வேல்யூ. இதனால் கஸ்டமர் வந்து அந்த ப்ராடக்டை வந்து அதிகமாக வாங்க விரும்புவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் செல்லர், ஒரு கம்ப்யூட்டரை சேல் பண்ணுற அந்த செல்லர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர் வாங்குறப்போ நான் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரை ஃப்ரீயாக நான் உங்களுக்கு போட்டு தரேன், இது வந்து வெளியில் வாங்கினீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம், நான் வந்து நீங்கள் இந்த கம்ப்யூட்டரை வாங்குறப்போ நான் இந்த சாஃப்ட்வேர்லாம் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன், இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து வைரஸ் வராமல் பாதுகாக்கும், இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து இந்த விஷயம்லாம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறது. அப்படி இல்லைனா ஏதாவது ஆக்சசரிஸை வந்து கொடுக்குறது, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக பென்ட்ரைவோ இல்லை ஹெட்ஃபோன்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ஏதாவது பார்ட்ஸோ பேட்ரியோ இதெல்லாம் கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா இதுதான் ஆடட் வேல்யூ. இந்த மாதிரி கொடுக்குறப்ப என்னென்னா மற்ற காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப இவங்க வந்து ஓகே நல்லா பெஸ்ட்டாக கொடுக்குறாங்களே, இவங்களோட ப்ராடக்டே நம்ம இனிமேல் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து யோசிப்பாங்க. இது வந்து எதை உருவாக்குதுன்னா பிராண்ட் லாயல்ட்டியை உருவாக்குது. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எதை உருவாக்கும் அப்படின்னா பிராண்ட் ஈக்விட்டி வந்து உருவாக்கும். எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு நான் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். ஒரு பிராண்ட் ஈக்விட்டி பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள் கம்பெனியை தான் நான் வந்து இந்த வீடியோவில் எடுத்திருக்கேன். ஆப்பிள் கம்பெனி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க எவ்வளோ தான் அமௌண்ட்டை ஹையாக ஃபிக்ஸ் பண்ணாலும், ப்ரீமியமான அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணாலும் மக்கள் வந்து அதை கொடுக்கறதுக்கு ஏன் தயாராக இருக்காங்க, அதுக்குன்னு ஏன் வந்து ஒரு லாயல் கஸ்டமர் பேஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த குவாலிட்டி தான். அதனால தான் அந்த ஆப்பிள் ஐஃபோன், அந்த ஆப்பிள் பிராண்ட் அப்படிங்கிறது வேர்ல்டுலேயே நம்பர் 1 பிராண்டாக வந்து இருக்குது. இதுக்கு வந்து எது வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டராக இருக்குது அப்படின்னா குவாலிட்டி. எல்லா மொபைல் ஃபோன்ஸோடையும் கம்பேர் பண்ணுறப்போ, பிராண்டோடையும் கம்பேர் பண்ணுறப்போ ஐஃபோன் குவாலிட்டியில் எப்போதுமே வந்து பெஸ்ட்டாக தான் கொடுக்குறாங்க. அதோட இன்னோவேஷன் அடிக்கடி அதில் ஏதாவது ஒரு நியூ ஃபீச்சர்ஸை, மக்களுக்கு பிடிக்கிற மாதிரியான ஃபீச்சர்ஸை, ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரியான ஃபீச்சர்ஸை அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட டிசைன் மற்ற ப்ராடக்டோடு கம்பேர் பண்ணும்போது அதோட லுக்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோட ஸ்லீக் டிசைன் அப்படிங்கிறது மக்களை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுறதுனால தான் அவங்க ஹை அமௌண்ட் கொடுத்து, ப்ரீமியம் அமௌண்ட் கொடுத்து வாங்குகிறாங்க. அதர் எக்ஸாம்பிள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நைக் சொல்லலாம், கூகுள், அமேசான், இதெல்லாம் மக்களோட மனசில் வந்து ஒரு தனி இடத்த பிடிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் பிராண்ட் ஈக்விட்டி அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இட் இஸ் அபவுட் ஹவு கஸ்டமர் ஃபீல் அபவுட் ஏ பிராண்ட். இது வந்து என்ன, ஒரு பிராண்ட் எக்விட்டி எப்படி உருவாகுதுன்னா, ஒரு பிராண்டை பற்றி கஸ்டமர் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்களா, நம்ம ரிப்பீட்டாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா, பாசிட்டிவாக ஃபீல் பண்ணால் தான் பிராண்ட் லாயல்ட்டியும் பிராண்ட் ஈக்விட்டியும் க்ரியேட் ஆகும். ஸோ இது மூலிமா என்ன ஆகுது, ஒரு கஸ்டமர் வந்து அந்த பிராண்டை பற்றி நல்ல விதமாக ஃபீல் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக இட் லீட்ஸ் டு பிராண்ட் லாயல்ட்டி. அதுதான் செகண்ட் பாயிண்ட், பிராண்ட் லாயல்ட்டி. அதாவது மக்கள் வந்து அந்த ப்ராடக்ட் மேலே ஒரு லாயல் கஸ்டமராக உருவாகுவாங்க.
அதனால என்ன ஆகுது அப்படின்னா, எவ்வளோ தான் அந்த ப்ரைஸ் வந்து உயர்த்தினாலும் மக்கள் அந்த அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதுதான் வில்லிங்னஸ் டு பே ப்ரீமியம். அதிகமான அமௌண்ட்டை கொடுத்து நான் இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கிறேன், ஏன்னா இந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் எனக்கு சேஃப்டின்னு நான் நினைக்கிறேன், இதை யூஸ் பண்ணுறப்ப தான் எனக்கு ஒரு குட் ஃபீலிங்ஸ் வருது, சாட்டிஸ்ஃபை ஆகிறேன், மற்ற ஒரு பிராண்டில் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் இதை யூஸ் பண்ணுறப்ப அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்குள்ள வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து பிராண்ட் ஈக்விட்டி அப்படிங்கிறது. கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் நேம் ஸ்டடி ரேடர்ஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.